இப்போ ரிஷப ராசி அப்படின்னு பார்க்குறப்போ ரிஷப ராசியுடைய குணாதிசயம் அப்படின்னு சொல்கிறப்போ ரிஷப ராசியை வந்து புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீ ஏன் மாடு மாதிரி இருக்க, மாடு மாதிரி இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், மழை பெஞ்ச மாதிரியே நீ நிற்கிறிய, எதுவுமே ஆடாமல் செய்யாமல் அப்படிங்கிறது அந்த புல்லை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிஷப ராசியில் இருக்கவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் உள்வாங்கி அப்சர்வர்ஸ் அவங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி, கார்த்திகை, மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த 3 நட்சத்திரங்களுக்குமே தனித்தனி குணாதிசயங்கள் இருந்தாலுமே பொதுவாக ரிஷப ராசி அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க வந்து அட்ராக்ட் ஆகக்கூடியவங்க எதுக்குன்னா சுக்கிரன் இல்லையா. சுக்கிரன் வந்து சீக்கிரம் வந்து அந்த வெளித்தோற்றங்கள் அப்படிங்கிறதுக்கு அட்ராக்ட் ஆகிடுவாங்க. உள்ளூர தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது ரோஹிணினாலையும் மிருகஸ்ரீனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வந்து கார்த்திகையால் அதை சென்ஸ் பண்ண முடியும். இப்போ ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா அவங்க வந்து கன்னிங்னு சொல்லலாம், வெவரம்னு சொல்லலாம், பிழைக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். ரோஹிணி ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது, பட்டு 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 பட்டுன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம கிருஷ்ணரையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா. கிருஷ்ணர் நிறையா குறும்பு பண்ணுவார், யார் தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுடைய டெஸ்டினேஷன் மைண்ட் செட் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கூட இருக்கவங்களாலலாம் கண்டுபிடிக்க முடியாது. நீ என்ன பண்ணுற, நீ பண்ணுறது உனக்கு புரியுதா, உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க அந்த டெஸ்டினேஷன் ஆல்ரெடி டிசைட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவங்க சூஸ் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன் ஆகட்டும், அவங்க சூஸ் பண்ணுற அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் டேலண்ட் ஆகட்டும், எல்லாமே யூனிக்காக இருக்கும். மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ரோஹிணி திங்க் பண்ணுவாங்களே. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக இருப்பாங்க. இல்லை, நான் சூஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. மிருகஸ்ரீடம் வரப்போ அவங்களுக்கு வந்து சில குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். தனக்கு என்ன வேணும்னு சூஸ் பண்ண தெரியாது, யாராவது சூஸ் பண்ணி கொடுக்கணும். அதாவது யாரை நம்ம ஹர்ட் பண்ணுறோன்னு தெரியாது, ஷார்ப்பாக வார்த்தைகளை பேசிடுறது, பின்விளைவுகள் தெரியாது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் கெட்டுருச்சுன்னா இன்னும் கஷ்டம். அப்போது நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன யாராவது ஒருத்தவங்க சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா. ரிஷபராசிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறது லேட்ரான் ஸ்டேஜஸ்லாம் தான் வரும். ஏன் அப்படின்னா ஆசைகள் அதிகம், டிசையர்ஸ் அதிகம். சுக்கிரன்னாலே டிசையர்ஸ். அந்த டிசையர்ஸ் வந்து நல்லதா கெட்டதான்னு தெரியாது. ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு சுகர் சம்மந்தப்பட்ட நோய்களும் வரும், பாடியில் சில ஹெல்த் இஷ்யூஸும் அவங்களுக்கு வரும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எப்படி வரும்னா, எவ்வளோ லெத்தாஜிக்காக இருக்காங்களோ, அதாவது கண்டுக்காமல் விடுறது, அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறது. உங்களுடைய முன்னோர்கள், அதாவது அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நோய் உங்களையும் தாக்கக்கூடும். அதாவது இதயத்தில் ஏதாவது ப்ரீதிங் இஷ்யூஸ் வர்றது, வயிற்றில் இஷ்யூஸ் வருது, டைஜஷன் ப்ராப்ளம் வருது. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூட்ரஸில் இஷ்யூஸ் வருது. ரிஷபம் ராசியில் இருக்கவங்கலாம் ஃபுட் கண்ட்ரோல், லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன்னா ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்கும் சில கொடூரமான நோய் தாக்கக்கூடிய அமைப்பும் ரிஷபராசி ஒரு சில பெண்களுக்கு அப்படிங்கிறது அமையப்பட்டு நானே ஜாதகங்களில் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லையே நான் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் தானே நான் ஃபாலோ பண்ணேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த நோய் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா அது உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய ஹெரிடிட்டியிலேருந்தெல்லாம் அது டச் பண்ணி வரும். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கின்ல சின்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அது என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து அதோடைய பின்விளைவுகள் தெரியாமையே இருக்கிறது தான் பிரச்சனை. இல்லைன்னா ஓவர் காஷியஸாக இருக்கிறது, ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுமே உங்களுக்கு இஷ்யூ தான். அப்போது நீங்கள் மத்தியம நிலையில் இருக்கணும். நீங்களாம் இப்போ யாரை வழிபாடு பண்ணணும்னா நந்தியை வழிபாடு பண்ணணும். அதாவது உங்களை வந்து புல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் நந்தியை வழிபாடு பண்ணுறப்போ அந்த நந்தி உங்களுக்கு ஒரு பொறுமையை கொடுக்கும். ஆல்ரெடி நீங்கள் பொறுமை தான், ஆனால் அந்த பொறுமை உள்ளூர உங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எதை வேணாலும் நினச்சி இருக்கும். அதாவது ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியாதே, நம்மளுக்கு தெரியாது, இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதும் மைண்ட் வாய்ஸ் தான். எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நான் ஏன் அவங்கள்ட்ட அதை சொல்லணும் அப்படிங்கிறதும் ஒரு மைண்ட் வாய்ஸ் தான். இந்த ரிஷபம் கிருத்திகை எல்லாம் இருக்கவங்க கரெக்டாக நாலேஜாக அந்த விஷயத்தை கரெக்டாக பேசிட்டு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. மற்ற இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் அப்பப்போ கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபம் கார்த்திகை நீங்கள் நாலேஜபிள்னு சொல்கிறப்போ வீட்டில் இருக்கவங்களாம் நினைப்பாங்க, எங்கே அவங்க ஆடுறதெல்லாம் அசைறதில்லை, என்ன டேலண்ட் இருக்குன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களாம் வந்து நந்தியை வழிபாடு பண்ணணும். திருமூலர், அதாவது சித்தர் திருமூலரை பிடிச்சிக்கணும். அதாவது திருமூலர் இயக்குன திருமந்திரம்
திருமந்திரத்தை கேட்க 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 நாலேஜ் அப்படிங்கிறது சட்டிலாக ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய பொறுமை வேல்யூபிளாக மாற ஆரம்பிக்கும். ஓகே, இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். உங்களை நம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா ரிஷபராசிக்காரங்க வந்து லேசின்னு கூட சொல்லலாம். ஒர்க் பண்ணுனா உங்களை மாதிரி ஒர்க் பண்ணவே முடியாது. அதே மாதிரி படுத்து தூங்கினா கவுச் பொட்டேட்டோன்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சோஃபாலேயே கிடக்குறானே, நீ உன் துணியை மடித்து வைக்கலாமே, நீ எப்படி அந்த குப்பைக்குள்ளேயே படுத்துட்ருக்க? ஏன்னா அது வந்து அழுக்கு சுக்கிரன் ஆகிடும். சுக்கிரன் அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் சுக்கிரனை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கணும். அப்படிங்கிறப்போ நந்தி இந்த பிரதோஷ நாட்கள்லாம் போய் அந்த நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்துக்கிறது, பால் அபிஷேகம் பார்க்குறது, பால் கொடுத்துட்டு வர்றது அபிஷேகத்துக்கு. அதே மாதிரி வழியில் வந்து நீங்கள் வந்து மாடு பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கறது, நாட்கால் பிராணிகளை நல்லா பார்த்துக்கிறது. ரிஷபராசி ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து நாட்கால் பிராணினா ரொம்ப பிடிக்கும். நாயாகட்டும், பூனையாகட்டும், மனிதர்கள் மேலே இருக்க கருணை விட உங்களுக்கு மிருகங்கள் மேலே தான் கருணை அதிகம். மனிதர்களை கருணையாகவே பார்க்க தெரியாது. ஸோ எல்லாமே சமநிலையாக ட்ரீட் பண்ண தெரியணும். ரிஷபராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் ஒரு சிலரால் வந்து மனிதர்களுடைய ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோடைய பின்விளைகளை நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களும் ரிஷபராசி தான். நான் இப்படி பண்ணியிருக்கலாமா? ஆனால் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் மிஸ்டேக் பேட்டர்ன்ஸ்லேயே போகிறப்போ, நீங்கள் திருமூலரை வழிபடுறப்போ, அந்த திருமூலரோட திருமந்திரங்களை கேட்குறப்போ உங்களுக்கு அது ஞானமாக மாறும். ஓகே, எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே நம்ம பேசணும், எங்கே நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு புரியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் இருக்கவங்களையும் நான் பார்க்குறேன். அப்படியும் அதாவது ஏன் அந்த சூசைடல் தாட்ஸ் உங்களுக்கு போகுதுன்னா, வேலைகளை நிறைய தள்ளி போட்டிருப்பீங்க லைஃப்பில். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாமே சேர்ந்து வரப்போ ப்ரெஷர், டென்ஷன் ஆகிறப்போ, உங்களை வீட்டில் இருக்கவங்களும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்போ, எதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு தெரியாதப்போ அந்த டீப் ப்ரெஷர் போடப்போ அந்த நான் நந்தின்னு சொன்னேன் இல்லையா, அது அப்படியே உங்கள் மைண்டு பிளாக் ஆகி அப்படியே ஸ்டக் ஆகிடும். அதனால தான் வந்து அந்த திருமந்திரத்தை கேளுங்க. திருமூலரோடது திருமந்திரம் அவ்வளோ இருக்குது. எல்லாமே ஒரே நாளில் நம்ம கேட்க முடியாது. ஆனால் ஒரு காலையிலையோ இல்லைன்னா ஒரு சாயங்காலமோ, ஏன்னா நீங்கள்லாம் வந்து நைட் அவுல்ஸ் ரிஷபத்தில் இருக்கவங்க, அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது. கரெக்டாக படுத்ததுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் தலையில் ஓடும். நான் இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், காலையில் எழுந்திரிச்சுன்னா இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேங்க. ஆனால் காலையில் தூங்கிட்டு இருப்பீங்க. நைட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் முழிச்சிருக்க சொல்லுங்கள், நீங்கள் முழிச்சிருப்பீங்க. அப்போது அந்த டைமை ப்ராப்பராக ரிஷபராசிக்கு யூஸ் பண்ண தெரியணும். இப்போ ரிஷபராசியில் இருக்கவங்களாம் நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆர்னமெண்ட்ஸ் ஓரியன்டாக பண்ணுறது, அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடுறது, மீடியா துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் ஷேரிங் வந்து அழகு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கிறப்போ உங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக போகும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்பானாவே ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ், அழகை ரசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கப்போ அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆக முடியும். நான் ரிஷபராசிக்காரங்க என்கிட்ட கேட்பாங்க, நான் என்ன ஆகுவேன்னு எனக்கே தெரியல, எனக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னே எனக்கே தெரியல அப்படின்னா, உங்கள்கிட்ட பேச்சாற்றல் இருக்குது. ரிஷபராசி பேசுகிறப்போ பேச்சுக்கு மயங்காதவங்களே இருக்கவே முடியாது. யாரை வேணாலும் ரிஷபராசிக்காரங்கனால கட்டி போட முடியும் பேச்சால், அவங்களுடைய குரலால். அவங்கள்ட்ட ஒரு வசியம் இருக்குது. அது சுக்கிரன் இல்லையா, சுக்கிரனே பேசுகிற மாதிரி தான் அது. அப்போது கண்டென்ட்டோட ஒரு விஷயத்தோடு நீங்கள் ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆர்னமெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேச்சு மற்றவங்களை இழுக்கும். இது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஒரு பொருளை அவங்களால விற்க முடியும். நீங்கள் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் துறைக்கெல்லாம் போக முடியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா சித்தர் திருமூலரை ஃபாலோ பண்ணுங்கள், திருமந்திரம் கேளுங்க. இப்போ ரிஷபம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களிலேயும் அந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் விதவிதமான குணாதிசயங்கள் இருந்தாலும் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரம் வச்சுருக்கவங்க இருக்கீங்க அப்படின்னா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளை வந்து என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன ப்ராசஸிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக அவங்கள ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப இன்டலெக்சுவலான குழந்தைங்களாக இருப்பாங்க. ரோஹிணி எப்படி இருக்குன்னா அவ்வளோ சீக்கிரம் லிசன் பண்ண மாட்டாங்க. அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, டிசைட் பண்ணி வச்சுட்டு இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிம்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த திருமூலர் மந்திரத்தை எல்லாம் போட்டு கேட்க வைக்கிறப்ப, அதாவது இதை கேளு அப்போ தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சத்தமே இல்லாமல் அதை போட்டு விட்டுட்டு அது பாட்டுக்கு ஒரு 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 அதெல்லாம் ஒரு மந்திரம். அந்த மந்திரம்லாம் போய் நம்ம நாலேஜ்குள்ளே போய் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே அவங்கள மாற்றும். அது பேசாமல் லிசன் பண்ண வச்சிட்ருக்கிறது. பார்த்தியா, இது கேட்டனால தான் நீ மாற்றின. ரோஹிணிக்கு வந்து இன்னொருத்தங்கனால அவங்க முன்னேறினாங்க அப்படிங்கிறத அவங்களால கேட்கவே முடியாது.
தன்னால் தான் தான் முன்னேறணும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க அப்படியே நினைக்கட்டும். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க நல்லபடியாக வரணும். மிருகஸ்ரீஷம் எப்படின்னா, மிருகஸ்ரீஷம்க்கு வந்து அவங்களுக்கு வந்து எதுலேயுமே அவ்வளோ சீக்கிரம் நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. ஃபோக்கஸிங்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். அவங்களுக்கு நீங்கள் பிடிச்ச ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துடணும். நீங்கள் உனக்கு என்ன வருமோ அதை நீ சூஸ் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் லிபரலாக விட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு உயிரினங்கள், அதாவது வீட்டில் மீன் வளர்க்குறதோ ஒரு பூனை வளர்க்குறதோ இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த சாந்த குணம், அந்த அன்பு அப்படிங்கிறது, அந்த பரிமாணம், அந்த பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதில் செட் ஆகும். இது கணவன் மனைவி, நான் ஒரு ரிஷபராசியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறாரு, ஒரு ரிஷபராசி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரிஷபராசி பெண்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பியூட்டிஃபுல்லாக அழகாக குடும்பத்தை நடத்த தெரிஞ்சவங்க தான் அவங்க. என்ன அப்படின்னா, அவங்க பேசுகிறத யாராவது லிசன் பண்ணணும். அவங்க எதிர்பார்க்குறதே அது மட்டும்தான். நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், இதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க புலம்புறத நீங்கள் கேட்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் ரசிக்கணும். அவங்களுக்கு தன்னை யாராவது ரசித்தா ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த ரிஷபராசி பெண்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். இன்றைக்கி நீ சமைச்ச எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, ஐயோ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா, கொஞ்சம் ரெஸ்டடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அந்த அன்பு, அக்கறை அப்படிங்கிறது தான் அந்த ரிஷப பெண்கள். ஏன்னா அதெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு அதாவது நீங்கள் நினைப்பீங்க, நான் தான் வீட்டுக்கு எல்லாம் வாங்கி போட்டேனே, நான் தான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போனேன், இங்கே கூட்டிகிட்டு போனேன், இதெல்லாம் உனக்கு பத்தலையான்னு கேட்டால் ரிஷபராசி பெண்கள் மனசு உடஞ்சிடுவாங்க. ரிஷபராசி பெண்கள் நல்ல செழிப்பாக குடும்பத்தை தூக்கி நடத்தி கொண்டு போகக்கூடியவங்க. அவங்களுக்கு அந்த அமைப்பு, அந்த பாங்கு உண்டு. அவங்கள்ட்ட நீங்கள் குடும்பத்தை ஒப்படைக்கலாம், அந்த ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஆனால் அதோடைய தூண்டுகோல் அப்படின்னு ஒன்று வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட தான் இருக்குது. என் மனைவி எல்லாமே பார்த்துக்குவா அப்படிங்கிறது இல்லாமல் அவங்கள நீங்கள் சுமக்கணும். குடும்பத்தை அவங்க சுமப்பாங்க, நீங்கள் அவங்கள சுமந்தீங்கனாலே லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே இது ஒரு ஆண் ரிஷபத்தை ஒரு பெண் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒய்ஃபை புரிஞ்சிக்கவே தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த புல் மாதிரியே தான் இருப்பாங்க அந்த ரிஷபம். தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ரிஷபம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன்னை யாராவது பார்த்துக்கணும், அவங்க போய் யாரையும் பார்த்துக்க தெரியாது அவங்களுக்கு. அவங்க அப்படியே தான் வளர்ந்துருப்பாங்க. அந்த பேம்பரிங் முறையிலே வளர்ந்துருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கவுச் பொட்டேட்டோ, அப்படியே அந்த சோஃபாலேயே இருக்கிறது. அப்போது இந்த ரிஷபராசியை ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் தாயாகவே மாறிடணும். அவங்களுக்கு தாயாக மாறி தன் மகனை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணி உங்கள் வழிக்கு அவங்கள அப்படி தான் நீங்கள் கொண்டு வர முடியும். அவங்க எதிர்பார்க்குறது இந்த மாதிரி ஒரு அன்பு. அதாவது போய் குளிச்சுட்டு வாங்க, இந்தாங்க சாப்பிடுங்க, அப்போ எங்களை என்ன சர்வெண்ட் மாதிரி இருக்க சொல்கிறீங்களா, அப்படி இல்லை. இந்த மாதிரியான ஒரு அன்பு பரிமாற்றம் தான் ஆண்கள் ரிஷபத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு பேம்பர் ஜோனை கொடுத்துட்டாலே குடும்பத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலியை தாண்டி வெளியே ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ எஸ்கேப் ஆகி போக முடியுமோ அவ்வளோ எஸ்கேப் ஆகி ரிஷப ஆண்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க வெளியே. ஏன்னா அவங்களுக்கு வெளியே ஒரு அப்ரிசியேஷன், வெளியில் யாரும் அவங்கள டிமாண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆண்களாகிய ரிஷபத்தை வீட்டுக்குள்ளே டிமாண்ட் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க வீடு தங்கவே மாட்டாங்க. ஸோ இந்த பேலன்சிங் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு தெரியணும். ரிஷபத்தை திருமணம் பண்ணியிருக்கா பெண்களுக்கு அதை தெரிஞ்சு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறக்கு அப்படின்னு தெரியணும். இதே இது நாங்கள் வயோதிகத்துக்கு போயிட்டோம், நாங்களும் ரிஷபராசி தான், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன அச்சீவ் பண்ணோன்னே தெரில, எங்களுக்கு என்னன்னே எங்களுக்கே ஒன்றும் புரியல அப்படிங்கிறப்போ பெரும்பாலும் ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு வந்து குலதெய்வம் சம்மந்தப்பட்ட டவுட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். 2 குலதெய்வத்தை வழிபட்டுட்டு இருந்திருப்பாங்க. எங்கள் குலதெய்வம் இங்கே இருக்குது இல்லை அங்கேயே இருக்குது, இல்லை பாதியிலே குலதெய்வத்தை மாற்றினவங்களாக இருப்பாங்க. அதாவது எங்கேயோ அதாவது அந்த ஊரோடைய எல்லை தெய்வத்தை தன் குலதெய்வமாக நினச்சி கூட வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறப்போ தான் வயோதிகத்தில் இருக்கவங்க சில பேர் அந்த கஷ்டப்படுறது. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே போய் குலதெய்வத்தை தேடுறது கண்டுபிடிக்கிறதுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி திருமூலர், திருமந்திரம், இதை நீங்கள் கேட்குறப்பே நீங்கள் ஹீல் ஆயிடுவீங்க. ஜென்ரலாகவே ரிஷபராசிக்காரங்க ஆயுர்வேதா, சித்தா அப்படின்னு இயற்கை சம்மந்தப்பட்ட மருத்துவங்களுக்குள்ளே போயிட்டு உணவு பழக்க வழக்கத்தை சரியாக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம்.